நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, காற்றுக்கு என்ன வேலி சூர்யாவை பற்றி தான் நம்ம எல்லாருமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. காற்றுக்கு என்ன வேலி சீரியல் ஃபர்ஸ்ட் சூர்யாவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் நிறைய மிஸ் பண்ணீங்க அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தீங்க. அதை தொடர்ந்து இவர் வந்ததுக்கு அப்புறமா இந்த சூர்யா வேண்டாம், செட்டே ஆகல, வெண்ணிலாக்கு அந்த சூர்யா தான் கரெக்டா இருப்பாரு, இதுக்கப்புறம் இந்த சீரியலை பார்க்க மாட்டோம், இதுக்கப்புறம் இந்த சூர்யா வேண்டான்ட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டே வந்தாங்க. இருந்தாலும் அந்த டீம் பாத்தீங்கன்னா நாங்க எடுக்கிறது தான் எடுப்போம், நீங்க பாருங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு சில முக்கியமான காரணங்களால தான் அந்த பழைய சூர்யா விலகிட்டாருன்னு நிறைய கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருந்தது. இருந்தாலும் பழைய சூர்யா அண்ட் வெண்ணிலா இவங்க ரெண்டு பேருடைய பேருக்காகவே நிறைய பேர் அந்த சீரியலை பார்த்தாங்க. இப்போ இந்த சீரியலை பார்க்க முக்கியமான காரணமே இந்த சூர்யா தாங்க. ஆமாங்க, நியூ சூர்யா நிறைய பேருடைய மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. நிறைய பேர் நாங்க இவருக்காக தான் பாக்குறோம், வெண்ணிலா அண்ட் நியூ சூர்யா இவங்க ரெண்டு பேரும் சேரணும், ரியல் லைஃப்லயும் சேரணும், இது போலலாம் கமெண்ட் பண்ற அளவுக்கு இந்த பேர் ஆடியன்ஸ் கிட்ட நல்லா ரீச் ஆயிருக்கு. இவரை பாக்குற நிறைய பேர் ரொம்ப ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு, சூப்பர் ஹீரோ, சாக்லேட் பாய், இது போலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ரியல் லைஃப்ல இந்த சூர்யா எப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்புகளே இல்ல. ஏன்னா இவர் ஒரு தமிழ் ஆக்டர் கிடையாது, ஒரு கன்னட ஆக்டர். இவருடைய ஃபுல் நேம் சுவாமிநாதன் ஆனந்தராமன். இவரை நிறைய பேர் சுவாமின்னு கூப்பிடுவாங்க. ஏப்ரல் 12, 1995 பிறந்திருக்காரு. நிறைய வெப்சைட்ஸ்ல போட்டிருக்காங்க. ஆனா இவருடைய ரியல் பர்த்டே டேட் எப்படின்னா நவம்பர் 30, 1995. இவரு பெங்களூர் கர்நாடகால பிறந்திருக்காரு. தமிழ், தெலுங்கு இது போல இண்டஸ்ட்ரியிலும் வேலை பார்த்திருக்காரு. இவருடைய ஃபர்ஸ்ட் சீரியல் வாய்ப்பு எப்பன்னு பாத்தீங்கன்னா 2019 கன்னடத்துல மிதுன ராசி இந்த சீரியல் தான் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் எடுத்தாங்களாம். இதுல ஃபர்ஸ்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கேட்டுனா யாரோ ஒருத்தங்களை அக் பண்ற மாதிரியும் கிஸ் பண்ற மாதிரி தான் வந்துதான், அதாவது கன்வின்ஸ் பண்ற மாதிரி, லவ்வுக்காக கன்வின்ஸ் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் இருந்துதான். அப்பதான் அவரு ஃபர்ஸ்ட் டைமா கிஸ் பண்ணியிருந்தாராம். இதுதான் அவருடைய ஆன் ஸ்கிரீன் கிஸ் ஆங்க. இந்த சீரியல் மூலமா கன்னட ஆடியன்ஸ் மனசுல ரொம்ப நல்லா இடம் பிடிச்சாரு. இந்த ஒரு சீரியலை தொடர்ந்து அவருக்கு அவ்வளவு சீக்கிரம் சீரியல் வாய்ப்பு கிடைக்கல, அதுக்குள்ள பட வாய்ப்பு கிடைச்சது. காமரொட்டு 2 அப்படின்ற படத்துல தான் இவர் நடிச்சிருக்காரு. சோ இதெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும் போது தான் தமிழ்ல இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வகையில காற்றுக்கென்ன வேலி சீரியல்ல 2021 கமிட் ஆகி இப்ப வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஆரம்பத்துல நிறைய பேர் இவரை நிறைய கேலி கிண்டல்கள்லாம் பண்ணியிருந்தாலும் டைலாக் சரியா வரல, தெலுங்குக்கார மாதிரி இருக்கான், தமிழ் பையன் மாதிரியே இல்ல, உங்களுக்கு வேற யாரும் ஹீரோ கிடைக்கலையா, இது போலான கமெண்ட்ஸ் எல்லாம் இவருக்கு வந்தது. ஆனா அது எதையுமே பொருட்படுத்தாம தமிழ் ஆடியன்ஸ் கிட்டயும் நான் நல்ல பேர் எடுக்கணும், அவங்க மனசுலயும் இடம் பிடிக்கணும் நினைச்சுதான் இவர் கண்டினியூஸா ஒர்க் பண்ணிருக்காராம். இவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பெங்களூர் கர்நாடகால தாங்க வளர்ந்திருக்காரு. அந்த வகையில பிபி இந்தியன் ஹை ஸ்கூல்ல இவர் அவருடைய ஸ்கூலிங்க முடிச்சிருக்காரு. நிறைய பேர் என்னுடைய பேஷனை நோக்கி நான் போறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. பேஷன் சொல்லும் போதே மீடியா ஃபீல்டா தான் இருக்கும். ஆனா இவருடைய பேஷன் எது அப்படின்னா இன்ஜினியரிங் தான் இவருடைய பேஷனா. சோ அது மட்டும் இல்லாம இவருடைய ஃபர்ஸ்ட் கிரஷும் இன்ஜினியரிங் தானா. அதனாலதான் இவரு பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. இப்ப நிறைய நல்லாவே ஊர் சுத்துறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் இவர் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது கேரளா ட்ரிப் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிருந்தாங்களாம். அதுக்கு வீட்டுல நல்லாவே திட்டு வாங்கினாராங்க. இவர் ஒரு பெட் லவர். சாய்பாபானா இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் இவர் 1000 ரூபாய் தான் செக் வாங்கினாராம். அதாவது அந்த பேமெண்ட் எப்படி வாங்கினாருன்னா இவர் இன்டர்நேஷனல் காலேஜ் சிம்போசியம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு. அதுல ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தாங்களாம். அது வின் பண்ணி கிட்டத்தட்ட 1000 ரூபாய் இவருக்கு பிரைஸ் அமௌண்ட் கிடைச்சுதாம். இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் செக்காங்க. இது வரைக்கும் யார் கூடயும் எந்த ஃபைட்டும் போட்டது இல்லையாம். ஆனா சீரியல்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபைட் போட்டுறாரு. கேர்ள்ஸுக்கு ஒண்ணுன்னா இவர் போய் எப்பவுமே வந்து நிப்பாராம். ரொம்ப ரொம்ப சாஃப்டான நேச்சர் தானாங்க. யார்கிட்டயும் கோவப்பட்டு பேசவே மாட்டாராம். பெங்களூர்ல இருக்க சேஷாத்ரிபுரம் காம்போசைட் காலேஜ்ல தான் இவர் அவருடைய டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. மீடியான்ற விஷயம் இவருக்கு ஆக்சிடென்டால தான் கிடைச்சதாம். அதுக்குள்ள வந்து இப்போ நல்ல ஒரு ரீச் அடைஞ்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அடுத்தடுத்து இவருடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வெற்றடைய எங்களுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில சூர்யாவுடைய நடிப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு பயோகிராஃபி வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சுங்க உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.